பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவைமிகு உணவு வகைகள் ருசிக்க வரவேற்கின்றார்கள் ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத்தர். விதம் விதமாக விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள். இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேளைகளுக்கு ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத்தர், 155 ரோது பரி பொபினி. பிரான்சில் காட்டுத் தீ பற்றிய எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. பிரான்சின் 3 மாவட்டங்களில் ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை காட்டுத் தீ பரவும் வாய்ப்பு உள்ளதாக அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் குறிப்பிட்ட 3 மாவட்டங்களுக்கும் செம்மஞ்சள் எச்சரிக்கை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தெற்கு மாவட்டங்களான பூஸ்-து-ரோன், வோக்லூஸ், வா ஆகியவற்றுக்கே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளில் பயணிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கேட்கப்படுகின்றனர். சிகரெட் புகைப்பவர்கள் அடிக்கட்டைகளை வீதிகளில் வீசுவதை தவிர்க்க வேண்டும். வெளியில் வைத்து பார்பிக்யூ தயாரிப்பதையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. அத்துடன் பிரான்சின் பல மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகள் அமெரிக்காவுக்கு பொதிகள் அனுப்புவதில் தற்பொழுது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கின்றன. அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த புதிய வரிகள் காரணமாக பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகளின் அஞ்சல் சேவைகள் அமெரிக்காவுக்கு பொதிகள் அனுப்பி வைப்பதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றன. ஜெர்மனியின் DHL நிறுவனம் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பொதிகளின் சேவையை நிறுத்தி வைத்திருக்கின்றன. ஸ்டாண்டர்ட் வகை சேவை 2025 ஆகஸ்ட் 23 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 70 கிலோ எடை வரை உள்ள பொதிகளுக்கு எக்ஸ்பிரஸ் சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இது அதிக விலை உடையதாக இருக்கும். தனிநபர்கள் அனுப்பும் பரிசு பொதிகள் $100 86 யூரோ மதிப்புக்குள் இருந்தால் அவற்றை அனுப்பலாம். ஆனால் கூடுதல் சோதனைகளுக்கு அவை உட்படுத்தப்படும் என அறிவிக்கப்படுகிறது. பிரான்சின் அஞ்சல் சேவை லா போஸ்ட் ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை முதல் அமெரிக்காவுக்கு பொதிகள் அனுப்புவதை நிறுத்துகிறது. தனிநபர்கள் அனுப்பும் பரிசு பொதிகள் $100 மதிப்புக்குள் இருந்தால் மாத்திரம் அவற்றை அனுப்பலாம். அமெரிக்க அரசாங்கம் ஆகஸ்ட் 15 அன்று புதிய வரி விதிமுறைகளை அறிவித்திருந்தது. இதனால் ஐரோப்பிய அஞ்சல் சேவைகளுக்கு அவர்கள் தயாராவதற்கு மிக குறைந்த நேரமே கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த விதிமுறைகள் குறித்த ஆவணங்கள் தெளிவாக விளக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் பிரான்சில் இருந்து அமெரிக்காவுக்கு
சராசரியாக 16 லட்சம் பொதிகள் அனுப்பப்படுகின்றன. இதில் 80% வணிக நிறுவனங்களிடம் இருந்தும் 20% தனிநபர்களிடம் இருந்தும் அனுப்பப்படுகின்றன. ஆகஸ்ட் 29 முதல் $800 மதிப்புக்கு உட்பட்ட சிறிய பொதிகளுக்கு வரி விலக்கு நீக்கப்பட்டுள்ளது. இனி $80 மதிப்புக்கு உட்பட்ட பொதிகளுக்கும் 15% வரி விதிக்கப்படும். இதற்கு முன் $2500 மதிப்புக்கு உட்பட்ட பொதிகளுக்கு மாத்திரமே வரி விதிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது $800 மதிப்புக்கு உட்பட்ட பொதிகளுக்கும் வரி விதிக்கப்படுகிறது. பெல்ஜியம், ஆஸ்திரியா, டென்மார்க் உள்ளிட்ட ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகள் மேற்கொண்டுள்ள கட்டுப்பாடுகளை போன்று ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியுள்ளன. ட்ரம்பின் வர்த்தக போரின் ஒரு பகுதியாக அமெரிக்க சுங்க விதிமுறைகள் மாற்றப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் சிறு வணிகங்கள் மற்றும் தனிநபர்களை பெரிதும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு காத் புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75, ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் 2026 ஆண்டுக்கான அரசின் வரவு செலவு திட்ட எதிர்ப்பை மையமாக கொண்டு செப்டம்பர் 10, 2025 முதல் நாடு தழுவிய போராட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போராட்டம் முழு நாட்டையும் ஸ்தம்பிதம் அடைய வைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அரே தோத்தல் ஜெனரல் எலிமித்தே என இது வழங்கப்படுகிறது. 70% பிரெஞ்சு மக்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கின்றனர் என தொனுலா அரேஸ் அந்தரகெட்டிவ் நிறுவனத்தின் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. அரசின் புதிய வரவு செலவு திட்டம் சமூக நலன்களை குறைக்கும், தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் என குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக 2 பொது விடுமுறைகள் ரத்து செய்யப்படுகின்றன. சுகாதாரத்துறையில் பெரும் வெட்டுக்கள், ஓய்வூதிய உயர்வு நிறுத்தம், பொது பணியாளர்கள் பணியிடங்கள் ரத்து, சமூக சேவைகள் அளிக்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கைகள் பலவீனமானவர்களை அதிகம் பாதிக்கின்றன என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொருளாதார இக்கட்டான நிலை நிறுத்தப்பட வேண்டும். சமூக நீதி, நியாயம், மனிதாபிமானம் கொண்ட புதிய கொள்கை வேண்டும். மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். முழுமையான பணி புறக்கணிப்பு, இந்த பணி புறக்கணிப்போடு அரசின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாமை போன்றவை இந்த போராட்டத்தின் பொழுது முன்னிறுத்தப்படும். மக்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். பிரான்ஸ், இந்தியா இணைந்து புதிய ஜெட் இயந்திரங்கள் தயாரிக்க முன்வந்துள்ளன. இந்தியா தன்னுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானத்திற்காக AMCA அட்வான்ஸ் மீடியம் கொம்பா ஏர்கிராஃப்ட் புதிய வலிமையான ஜெட் என்ஜினை உருவாக்குவதற்காக பிரான்சுடன் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது. இந்த திட்டத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, பிரான்சின் சஃப்ரான் நிறுவனம் இணைந்து பணியாற்றுகின்றன. இந்தியாவின் சொந்த 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCAக்காக 110 kN திறன் கொண்ட ஜெட் இன்ஜினை உருவாக்குதல், இணைப்பு DRDO மற்றும் சஃப்ரான் நிறுவனம் இணைந்து என்ஜினை வடிவமைத்து இந்தியாவில் தயாரிக்கும் திறனை உருவாக்குதல். பிரான்சின் சஃப்ரான் நிறுவனம் என்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும். இதன் மூலம் இந்தியா எதிர்காலத்தில்
சொந்தமாக என்ஜின்களை உருவாக்கும் திறனை பெறும். திட்டத்தின் மொத்த செலவு மற்றும் காலக்கெடு இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது. இது இந்தியாவின் சொந்த போர் விமான திறனை மேம்படுத்தும் தொழில்நுட்ப சுயாட்சியை அடைவதற்கான ஒரு முக்கிய படியாகும். பிரான்ஸ் நாட்டுடன் இராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும். இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய யுகத்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. மேக்ரான் அணுகுண்டு போர் வெற்றி பேசும் பைத்தியக்காரர் என இத்தாலியின் துணை பிரதமர் விமர்சித்துள்ளார். உங்கள் தொப்பி, கவச ஜாக்கெட், துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு உக்ரைனுக்கு நீங்களே போய் போரிடுங்கள் என்றும் இத்தாலியின் துணை பிரதமர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவரை சுட்டி பேசியுள்ளார். இத்தாலி நாட்டின் துணை பிரதமரின் கருத்துக்கள் காரணமாக பிரான்ஸ் இத்தாலியின் தூதரை அழைத்து விளக்கம் கேட்டுள்ளது. இத்தாலியின் உள்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான மேத்தியோ சால்வினி உக்ரைனுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் அளிக்கும் ஆதரவை கடுமையாக விமர்சித்து வருகின்றார். உக்ரைன் நாட்டுக்கு ஐரோப்பிய படைகள் அனுப்பப்படுவதை ஆதரிக்கும் மேக்ரானிடம் நீங்கள் செல்லுங்கள், எங்களை தொலைக்கு அழைக்காதீர்கள் என கூறியுள்ளார். மேலும் உங்கள் தொப்பி, கவச ஜாக்கெட், துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு உக்ரைனுக்கு நீங்களே போய் போரிடுங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சால்வினியின் இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று பிரான்ஸ் கருதி இத்தாலி நாட்டின் தூதர் எமனுவேலா டி அலெக்சாண்ட்ரோ இவரை அழைத்து விளக்கம் கேட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையே நம்பிக்கை மற்றும் வரலாற்று உறவுகளுக்கு எதிரானது இவருடைய கருத்துக்கள் என பிரான்ஸ் தெரிவித்திருக்கின்றது. உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதில் 2 நாடுகளும் ஒத்த கருத்து கொண்டிருந்தாலும் சால்வினியின் கருத்துக்கள் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கும் நிலையில் இருப்பதாக பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சால்வினி நீண்ட காலமாக ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஆதரவாக பேசி வருகின்றார். 2014 கிரெம்ளின் முன்பாக ரஷ்ய படையின் சீருடை அணிந்த நிழல் படம் ஒன்றை அவர் வெளியிட்டிருந்தார். மேக்ரோனை போர்த்துகீ அணுகுண்டு போர் வெற்றி பேசும் பைத்தியக்காரர் எனவும் விமர்சித்துள்ளார். இத்தாலியின் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்து வருகின்றார். ஆனால் சால்வினியின் லெகா கட்சி அவரது கூட்டணியில் இருப்பதால் உக்ரைனுக்கு படைகள் அனுப்புவதை இத்தாலி எதிர்க்கிறது.
மெலோனி உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினராகவோ அல்லது அதன் பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கவோ வலியுறுத்தி வருகிறார். பிரான்ஸ், பிரிட்டன் உக்ரைனுக்கு இராணுவ உதவி அளிக்கும் விருப்ப நாடுகளின் கூட்டணியை வழிநடத்தி வருகின்றன. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைந்தால் முன்னணி பகுதிக்கு பின்னால் பாதுகாப்பு படைகளை நிறுத்துவதை இரண்டு நாடுகளும் ஆராய்ந்து வருகின்றன. ஆனால் ரஷ்யா நேட்டோ படைகள் உக்ரைனில் இருப்பதை ஒருபோதும் ஏற்காது என்று புதின் தெளிவாக கூறியுள்ளார். சால்வினியின் கருத்துக்கள் பிரான்ஸ் இத்தாலி உறவுகளில் பிளவை ஏற்படுத்தும். உக்ரைனுக்கு படைகள் அனுப்புவதில் இத்தாலி தயக்கம் காட்டுகிறது. மேக்ரோ சால்வினி இடையே நீண்ட காலமாக கருத்து மோதல் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது, காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு, இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080.